ட்ரம்ப் அவர்கள் நம்மளை விடுற மாதிரி தெரியலை. நாம் ட்ரம்ப் அவர்களை விட்டுட்டாலும், சார் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வேலையை செய்யுங்க, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டாலும், ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார், அது எப்படிப்பா நீ நிம்மதியாக வாழ்ந்துருவேன் ராசா, ஸ்ட்ரைட்டாக ஹார்மஸ், அதை நான் அந்த பிடித்தத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சார், அந்த கிரீன்லாண்டு விஷயத்தை என்ன செஞ்சீங்க, ஏதாவது முடிவெடுத்தீங்களா அப்படின்னு கேட்டபோது, ஏன்னா நாட்டோவினுடைய மீட்டிங் துருக்கியில் வச்சு நடந்துட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்டு எங்களுடைய கண்ட்ரோலில் தான்ப்பா இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது எல்லாருக்குமே சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டார். மனுஷன் எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாமல் கிரீன்லாண்டு மறுபடியும் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நேட்டோ மீட்டிங் நடக்கிற அந்த டைம்லையா இவருடைய ஒரு ப்ரெஸ் மீட்டு, இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நேட்டோ நாடுகளுக்கு இடையே ஒரு சகோதரத்துவம் கிடையாது, நேட்டோ நாடுகளுக்கு இடையே விட்டு கொடுத்தல் கிடையாது, நேட்டோ நாடுகளுக்கு இடையே ஒரு சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சிக்கலை முடித்து வைத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது இதோ அடுத்த பிரச்சனையை தூக்கி போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாதாமே. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வரக்கூடிய கப்பலெல்லாம் ஈரான் அட்டாக் பண்ணுதான். இன்னைக்கு 4வது டேங்கர் கப்பல் அப்படிங்கிறது அட்டாக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு மத்தியில் நாம் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பார்க்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்து நியூஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது, சார் 12 மணி நேரத்தில் 110 ட்ரோன் அழிச்சிருக்காங்களா ரஷ்யா, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத டோட்டலாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஷிப்பிங். இந்த ஷிப்பிங்கில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உலக நாடுகளை பாதிக்கும். நம்ம கண்கூடாக பார்த்து முடிச்சிட்டோம். இவ்வளோ பார்த்த பிறகும் இந்த உலகம் அந்த அமைதியை தேடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர யுத்தத்தை தேடி யாருமே ஓடலை. ஆனால் என்ன, கத்தார் உட்பட பல நாடுகள் என்ன சொல்கிறாங்க, ஈரான் ப்ளீஸ் நிப்பாட்டு, பயம் காட்டுதலை நிப்பாட்டு. ஏன்னா மறுபடியும் இந்த டென்ஷன் பீக்குக்கு வர்ற மாதிரியே இருக்குது. ஒருவேளை ஈரான் டேங்கர் கப்பல்களை மறுபடியும் தாக்கி அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அமெரிக்கா அவங்களுடைய படையை உள்ளே அனுப்பி அரபுலக நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய பேசஸ்லாம் அனுப்பி ஒரு அட்டாக், கோஆர்டினேட்டட் அட்டாக் அப்படிங்கிறது ஈரான் வழியாக செஞ்சுட்டாங்க, ஈரானுக்கு எதிராக செஞ்சுட்டாங்கன்னா இந்த பக்கம் இஸ்ரேல் செம ஹாப்பி ஆனாச்சு. ஏன்னா 2 தினங்களாகவே நெத்தன்யாகு அவர்கள் பேசுகிறதும் செய்கையும் சரியே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொன்னார், நான் அமெரிக்கா கூட விலகி போகலை, ஆனால் எங்களுடைய முடிவும் அமெரிக்காவினுடைய முடிவும் ஒன்றா தான் இருக்கும். ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் வந்துச்சுன்னா அதை நாங்கள் பேசி சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல இந்தியாவை பாராட்டி பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேடி வான்ஸ் அவர்கள் பாட்டுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டார், இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் அது அமெரிக்கா மட்டும்தான், கடைசி சப்போர்ட் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டார். நெத்தன்யாகு அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அட போயா, சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், 145 கோடி மனிதர்களுடைய சப்போர்ட், அதாவது இந்தியாவினுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குது, இதை விட பெரிய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை கிடையாது, அதனால் அமெரிக்கா மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, டன்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொன்னது உலக அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. நிறைய பேர் அமெரிக்கா என்னப்பா இஸ்ரேலை எதிர்த்து பேசிட்டாங்களா, இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்த்து பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் தான் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்குள்ள அந்த மாதிரி மிஸ்மேட்ச்லாம் கிடையாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி முடிச்சுக்கிடும்னு சொன்னது ஈரான் பிரச்சனைக்காக தான் இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படாமல் அடுத்ததாக மறுபடியும் நாங்கள் டேங்கர் கப்பல்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய இந்த மிரட்டலுக்கு கத்தார் உட்பட பல நாடுகள் எச்சரிக்கை கொடுத்தாலும் அமெரிக்கா மௌனம் காத்து வருகிறார்கள். காரணம், அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியா இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு எண்டு கார்டு போட்டுடலாம், அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஈஸியாக கிடைச்சிரும், எதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உலக நாடுகளுடைய மீடியாவுக்கு அடிக்கடி ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய கெஸ்படி ஈரான் சம்மதம் தெரிவிப்பார்கள், ஆனால் ஈரானுடைய நடவடிக்கைப்படி அப்படி எதுவும் நடந்த பாடு கிடையாது. அப்போ அமெரிக்கா பொய் சொல்கிறாங்களா இல்லை ஈரான் அத்துமீறுகிறார்களா, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஹாட் டாபிக். அரபுலக நாடுகளை மட்டும் இது பாதிக்காது, கண்டிப்பாக இந்தியா உட்பட எல்லா நாடுகளையும் பாதிக்கும். இந்த நேரத்தில் சைமல்டேனியஸாக நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய பிரச்சனை தான். ஏன்னா நாட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு அதனுடைய ஒட்டுமொத்தமான அஜெண்டா ரஷ்யாவை அழிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நாட்டோ நாடுகள் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை அந்த நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே புதுசாக சில நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை உருவாக்கி செய்ய போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு ஏன் வருது அப்படின்னு கேட்டால், இப்போ ரஷ்யா உக்ரைனுடைய சின்ன ஒரு ட்ரோனை வைத்து உக்ரைன் ஆட்டத்துக்கு ரஷ்யா கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. 12 மணி நேரத்தில் 116 உக்ரைனுடைய UAVs அன்ஐடென்டிஃபைடு வெஹிக்கிள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருந்தாங்க, பெருசாக சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 112 UAVயை சுட்டு வீழ்த்தி இருக்காங்க அப்படின்னா
எத்தனை யூஏவி உள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ரஷ்யா பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த யூஏவிக்கெலாம் கிடையாதுங்க, ரஷ்யாவினுடைய ஃபியூல் மார்க்கெட்டு தான். அப்போ ரஷ்யாவினுடைய ஃபியூல் மார்க்கெட்டில் இப்போதும் டென்ஷன் இருக்கான்னு கேட்டால் மிகப்பெரிய அளவில் டென்ஷன் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அந்த டென்ஷன் அப்படியே நீடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நோவாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரஷ்யாவினுடைய ஃபியூல் மார்க்கெட்லேயே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, எது வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ரஷ்யா தள்ளப்படுகிறதா என்கிறதும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்விதான். சரிப்பா, அப்படின்னா யார் உக்ரைனுக்கு உதவி செய்வாங்க? நான் சொன்னேன்ல, நேட்டோ மீட்டிங் நடக்கிறதே அவங்க நாடு அமெரிக்காவை தாண்டி எதுவும் யோசிச்சிடக்கூடாது. நேட்டோ நாடும் அமெரிக்காவும் ரொம்ப பெரிய அளவில் அகர்ந்து போயிட்டே இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நான் நேட்டோலேருந்து வெளியில் வந்துடுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணலை, வாங்க ஈரான் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கை கோர்த்து உங்களை கூப்பிட்டு போக நினச்ச போது நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, என் கையை உதறிட்டு போயிட்டீங்க, அதனால் நேட்டோ எங்ககிட்ட வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப நாளாக மிரட்டிக்கிட்டே இருந்தார். அப்போ இந்த நேட்டோ நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போ வேணாலும் அமெரிக்கா நம்மளை அத்து விட்டுட்டு போயிடலாம், அதுக்கு பதிலாக நாம் என்ன செஞ்சிடலாம், NATO countries to produce US tanks, missiles, manpads in Europe அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ யூரோப்பில் வச்சே நாங்கள் என்ன செய்கிறோம்ப்பா, அமெரிக்காவினுடைய சில ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறோம். ஏன் இதை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா, எல்லாமே அமெரிக்காவிலேருந்தே உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருக்கணும். எதையுமே யூரோப்பில் இருந்தோ யூரோப் நாடுகள் தைரியமாக முடிவுகளை எடுக்க முடியாது. நாங்கள் நேட்டோவில் இருக்கோம் அமெரிக்கா, எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி கெஞ்ச மட்டும்தான் முடியுமே தவிர, நாங்கள் நேட்டோவில் இருக்கோம் அமெரிக்கா, எனக்கு நீ உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆணை போட முடியாது. இந்த கெஞ்சுவதுக்கும் ஆணை போடுவதற்கும் இடையே இருப்பது அங்கே தொழிற்சாலைகள், அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தானே. அதை ஏன் நாமளே தயாரிக்க முடியாது, ஏன் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக ரஷ்யாவை பற்றியே இழுத்துக்கிட்டு இருக்கார். யூரோப் நாடுகளுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை ரஷ்யா, எனக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சு கொள்ள போகிறோம், சீக்கிரமாக பேச்சுவார்த்தை நடத்திடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக 250வது இண்டிபெண்டன்ஸ் டே அமெரிக்காவினுடைய, அப்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும், புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ எகெயின் ஏதாவது மீட்டிங்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோ ஸ்பெசிஃபிக் அக்ரிமெண்ட்ஸ் எட் ஆன் பொட்டன்ஷியல் புட்டின் ட்ரம்ப் மீட்டிங் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெர்மிட்டேஜில் வச்சு எந்த விதமான மீட்டிங் நடப்பதற்கான இப்போதைய அனுகூலங்கள், சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்படின்னா அந்த மீட்டிங் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஒருவேளை உக்ரைனுடைய இந்த ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறது, அந்த ஒஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்கப்பா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் நண்பர்கள் ஆகிட்டாங்கப்பா, இனி அவ்வளோதான் உக்ரைன் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை நிப்பாட்டலாம். அந்த உதவிகள் அப்படிங்கிறது குறிப்பாக ட்ரோன்ஸ் சம்பந்தமான உதவிகள் தான். ஸோ இதில் உக்ரைன் இன்னைக்கு ரஷ்யாவை அட்டாக் பண்ணதில் 38 நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இருந்து அடுத்ததாக ஜெர்மனி உள்ள என்ட்ராகிறாங்க. ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி நம்ம உக்ரைனுக்கு உதவி செய்யணும், உக்ரைனுக்கு நாம் உதவி செய்யலைன்னா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. இப்போ ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ளே ரஷ்யாவினுடைய ஸ்பைஸ் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய தாக்குதல் போட திட்டம் போட்டிருந்தாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய இந்த ஆப்ரேஷனை நாங்கள் முறியடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனி, ரஷ்யா இதற்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க, மன வருத்தப்படுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையும் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நார்த் ஸ்ட்ரீமில் பெரும் சிக்கல் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவையும் ஜெர்மனியும் பிரித்து விட்டது உக்ரைனை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கும்போது, எகெயின் ஜெர்மனி எங்கள் நாட்டுக்குள்ளே பெரிய ஒரு அசம்பாவித நடத்த ரஷ்யா திட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய உறவில் விரிசல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சரி, அப்படின்னா ஜெர்மனி அடுத்ததாக என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் ATACMS மிசைல் இருக்குது பார்த்தீங்களா, லாக்ஹீட் மார்ட்டினும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரெயின் மெட்டலும், அதாவது ஜெர்மனியுடைய ரெயின் மெட்டலும், இரண்டு பேருமே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களுடைய ATACMS மிசைல்ஸ் அப்படிங்கிறத எங்கே வச்சு, ஜெர்மனியில் வச்சே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், அதுவும் ரெயின் மெட்டல் அந்த ஒரு பிளான்ட்டில் வச்சே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்களாம். அப்போ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியில் வச்சு அது சாத்தியம் தான். ஏன்னா ஜெர்மனி ஒரு இண்டஸ்ட்ரியல் நாடு, அவங்க நினச்சாங்கன்னா எதையை வேணாலும் அவங்க சாதிச்சு எடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜெர்மனி மறுபடியும் ஆயுத உற்பத்தியில் கோலாச்ச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் சில அமெரிக்க நிறுவனங்கள் கூட இப்போ நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொன்னால் ஜெர்மனியுள்ள வந்துடுவாங்க. ஜெர்மனிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெயின் மெட்டலுக்கும் லாக்ஹீட் மார்ட்டினுக்கும் அடுத்ததாக ஒரு அக்ரிமெண்ட் உருவாகுது. அவங்க ATACMS மிசைல்ஸை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே அனுகூலமாக இருக்கிறது, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே இப்போ கனெக்டிங் த டாட்ஸ் புரிஞ்சிருக்கும். அப்போ ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு இப்போ தடுமாற ஆரம்பிச்சிருக்கு.
இந்த தடுமாற்றத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக அமெரிக்கா உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, அமெரிக்காவை ஓரம் கட்டிவிட்டு நாட்டோ யூரோப் நாடுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பாக இந்த நாட்டோ சம்மிட், அதுவும் துருக்கியில் வச்சு நடந்த சம்மிட் அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த விஷயங்களை யூரோப் நாடுகள் செய்ய போகிறார்கள். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். வியூகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.